إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஹிஜ்ரி வருடம் 1447 ஆண்டின் முதலாவது வகுப்பிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த ஹிஜ்ரி வருடத்திலே மாநபியும் மஅரிசுல் ஈமானும் எனும் தலைப்பிலே நமது உரைகள் இன்ஷா அல்லாஹ் அமைய இருக்கிறது. இந்த வருடத்திலே மதீனாவையும் அந்த மதீனத்து நபியுடைய வரலாறையும் அந்த நபிக்கு தோழர்களாக இருந்த சஹாபாக்களுடைய வரலாறுகளையும் இன்ஷா அல்லாஹ் இந்த வருடத்திலே முடியுமான அளவுக்கு தெரிந்து கொள்வதற்கு முயற்சிப்போம். அந்த வகையிலே வாராவாரம் நடைபெறக்கூடிய வியாழன் வகுப்பிலே 2 வகுப்புகள் நடைபெறும் இன்ஷா அல்லாஹ். ஒன்று வழக்கம் போன்று தப்சீர் குர்ஆனுடைய விரிவுரையும், அடுத்ததாக மதீனாவுடைய சிறப்புகளும் வரலாற்று இடங்கள் பற்றிய தகவல்களையும் இன்ஷா அல்லாஹ் வியாழன் வகுப்பிலும், வெள்ளிக்கிழமை நடைபெறக்கூடிய வகுப்பிலே ஜும்ஆவுடைய மொழிபெயர்ப்புக்கு பின்னால் இறையருள் பெற்ற நபித்தோழர்கள் என்ற தலைப்பிலே சஹாபாக்களுடைய சில வரலாறுகளும், மாதாந்தம் நடைபெறக்கூடிய நமது பயான் நிகழ்ச்சியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறு பிறந்தது முதல் இறப்பு வரையான தகவல்களை முடியுமான அளவுக்கு அந்த குறிக்கப்பட்ட அந்த நேரத்திலே நடாத்துவதற்கு ஏற்பாட்டு குழு முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அந்த ஏற்பாடுகள் அனைத்தும் சமூகத்துக்கு பயனுள்ளதாகவும் பிரயோஜனம் உள்ளதாகவும் அமைவதற்கு நாம் ஆரம்பமாக அல்லாஹ்வை பிரார்த்திப்பதுடன் எம்மாலான ஒத்துழைப்புகளை நாம் வழங்குவதோடு ஏனைய நண்பர்களும் இது போன்ற நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு மதீனாவிலே பல வருடங்கள் வாழக்கூடிய அல்லது தொழில் புரியக்கூடிய நேரத்திலே மதீனாவையும் அந்த மதீனத்து நபியை பற்றிய தகவல்களையும் அறியாமல் எத்தனை பேர் இருக்கலாம் சில வேளை. எனவே இது போன்ற சந்தர்ப்பங்களை நாமும் அமைத்துக் கொள்வதோடு பிறருக்கும் அமைத்து கொடுப்பதற்கு நாம் முயற்சிப்போமாக என்ற வேண்டுதலோடு இன்று இன்ஷா அல்லாஹ் இந்த குறிப்பிட்ட சில நேரத்திலே ஒரு அறிமுக உரையாக மதீனாவை பற்றிய சில தகவல்களை நான் எடுத்துரைக்க அல்லாஹ்வின் உதவியை நாடியவனாய் வச்சிக்கின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மதீனாவுக்கு பல சிறப்புகளை வைத்திருக்கிறார். தலைப்பு என்ன சொன்னோம்? மாநபியும் மஅரிசுல் ஈமான். மாநபின்னா நமக்கு தெரியும் இல்லையா? யாரு? முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மத் நபியுடைய பெயர் கேட்கின்ற போது நாம் என்ன செய்யணும்? ஸலவாத்து சொல்லணும். யார் எனது பெயரை கேட்டு ஸலவாத்து சொல்லவில்லையோ அவன் கஞ்சன். கஞ்சன் என்ன? பகீல். அப்படித்தானே? வேற என்ன வார்த்தை இருக்குது? அப்ப நபியுடைய பெயரை கேட்கும் போது என்ன செய்யணும்? அவங்களுக்கு ஸலவாத்து சொல்வது வலியுறுத்தப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது. இரண்டாவது மஅரிசுல் ஈமான். மஅரிசுல் ஈமான் என்றா என்ன? இது என்ன? மாரிஸ். என்ன இது? மாரிஸ். இதுல மீம் ஹம்ஸா ரா ஜா மாரிஸ். அப்ப ஈமான் என்றா என்ன? ஈமான் என்றா என்ன? இறை விசுவாசம். அப்ப மாரிஸ் என்று சொன்னா ஒதுங்கும் இடம். ஈமான் என்றால் இறை விசுவாசம். அப்ப என்ன? இறை விசுவாசம் ஒதுங்கும் இடம். அப்ப நபியை பற்றியும் அந்த நபி நமக்கு வழிகாட்டிய இறை விசுவாசம் கடைசியாக ஒதுங்கக்கூடிய இடம். அதுதான் தலைப்பு. இதனை பற்றி நபி அவர்கள் கூறும்போது கூறினார்கள், இன்னல் ஈமான லயரிசு இலல் மதீனதி கமா தரிசுல் ஹய்யது இலா ஜுஹ்ரிஹா. நிச்சயமாக பாம்பு ஆபத்தின் போது எவ்வாறு தனது பொந்துனில் புகுந்து அபயம் பெறுமோ அதே போன்று இறை விசுவாசம் மதீனாவிலே தஞ்சமடையும், அபயம் பெறும் என்று நபி அவர்கள் கூறினார்கள். கடைசி காலத்திலே மதீனாவில் தான் ஈமான் குடிகொள்ளும் என்ற செய்தியை இந்த ஹதீஸின் மூலமாக நாம் புரிந்து கொள்ளலாம். அப்பேற்பட்ட ஒரு சிறப்பான இடத்திலே நாம் இருக்கிறோம். அல்லாஹுக்கு நாம் நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும். நமது குறைகளை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். அவனுக்கு பொருத்தமான முறையில் வாழ்வதற்கு
எல்லாவித இலகுத்தன்மையும் அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தர வேண்டும். இந்த மதீனாவுக்கு அல்லாஹ் பல சிறப்புகளை வைத்திருக்கின்றான். அந்த மதீனாவிலே மஸ்ஜிது நபவிலே தொழ வேண்டும் என்ற ஆசையை உலகத்தில் உள்ள கோடான கோடி மக்களுடைய உள்ளத்திலே அந்த ஆசை குடிகொண்டிருப்பதை பார்க்கிறோம். இதன் காரணமாகத்தான் பல லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்து மதீனாவுக்கு வர வேண்டும், மக்காவுக்கு வர வேண்டும் என்ற ஆவலுடன் ஆசையுடன் முஸ்லிம்கள் நடந்து கொள்வதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். அதே போன்று எத்தனையோ அறிஞர்கள் உலமாக்கள் மதீனாவை பற்றிய தகவல்கள் கொண்ட புத்தகத்தை தேடி இருக்கிறார்கள். மதீனா வரலாறை பற்றிய புத்தகங்களை தேடி இருக்கிறார்கள். ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகின்ற போது, மக்காவுடைய வரலாறுகளை எழுதப்பட்ட புத்தகங்கள் இருப்பதை போன்று மதீனாவுடைய புத்தகங்கள் இருப்பதை நீங்கள் அறிவீர்களா, அறிந்து கொள்ள வேண்டுமே என்ற அந்த கருத்துப்பட கூறுகிறார்கள். மக்காவை பற்றிய வரலாறு ஏராளம். அந்த வகையிலே மதீனாவை பற்றிய வரலாறு புத்தகத்தை அறிஞர்கள் தேடி இருப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த வகையிலே இந்த புத்தகம் அல் மதீனத்துல் முனவ்வரா, அதாவது மதீனா ஃபதாயிலுஹா, அதனுடைய சிறப்பும், மஸ்ஜிதுன் நபவியும், அந்த அல் ஹுஜ்ரத்துன் நபவியா, நபியுடைய, அதாவது ஆயிஷா நபியுடைய அந்த வீடு, நபி அவர்கள் அடங்கப்பட்டிருக்கக்கூடிய இடம், இதனை பற்றிய ஒரு பொதுவான தலைப்புகளிலே இமாம் அப்துல் மஹ்சின் அல் காசிம் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். இந்த புத்தகத்தை மையமாக வைத்து இன்னும் மதீனாவுடன் உள்ள வரலாற்றுடன் சம்பந்தப்படக்கூடிய இடங்களை இன்னும் சில ஆதாரபூர்வமான புத்தகங்களை வைத்து இன்ஷா அல்லாஹ் இந்த வருடத்தை பாடமாக நடத்தலாம் என நினைக்கிறோம். வல்லவன் அல்லாஹ் இலகுத்தன்மையை தர வேண்டும். எனவே இந்த மதீனாவுக்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கிறது. இதன் காரணமாகத்தான் மக்கள் உலகெங்கிலும் இருந்து பயணத்தை மேற்கொள்கிறார்கள். உலகெங்கிலும் உள்ள மக்கள் பயணம் மேற்கொண்டுதான் மதீனாவுக்கு வரணும். எப்படி வருவாங்க? என்னத்துல வருவாங்க? பிளைட்ல வருவாங்க அல்லது கப்பல்ல வருவாங்க. ஏதோ ஒரு ரீதியில பயணம் வந்து வரணும். அதாவது இருக்கிற இடத்திலிருந்து பயணம் மேற்கொண்டு வரணும். இப்ப நாம மதீனாவில் இருக்குன்னு நினைச்சா மஸ்ஜித் நபி போயிட்டு வந்துடும் இல்லையா? அல்லாஹ் நமக்கு இலகுத்தன்மையை தந்திருக்கிறான். அப்படித்தானே? வாகனத்தில். ஆனா அவங்க என்ன செய்யணும்? பயணம் பண்ணி வீசா எடுத்து டிக்கெட் போட்டு பல சிரமங்களை மேற்கொண்டு வரணும். இவ்வாறாக மேற்கொள்ளுகின்ற போது அனைத்து பயணங்களிலும் அனைத்து செயல்களும் இஹ்லாஸ் அமைந்திருக்க வேண்டும். அதாவது மன தூய்மை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் குறிப்பிடுகின்ற போது வமா கலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன், மனித இனத்தையும் ஜின் இனத்தையும் என்னை வணங்குவதற்காகவே என்று நான் படைக்கவில்லை என்று அல் குர்ஆன் கூறுகிறது. இதிலே அந்த வணக்கம் என்பது யாருக்கு நிறைவேற்றப்பட வேண்டும்? அல்லாஹுக்கு மாத்திரம். எனவே அது அந்த இஹ்லாஸ் என்பது கட்டாயம் அமைந்திருக்க வேண்டும் என்பதை இதனூடாக புரிந்து கொள்ளலாம். நபி அவர்கள் கூறும்போது கூறுகிறார்கள், குல், அதாவது அல்லாஹ் தஆலா குர்ஆன் கூறுகிறான், இன்னி உமிர்து அன் அஅபுதல்லாஹ முக்லிஸன் லஹுத்தீன். அல்லாஹ் நபி அவர்களுக்கு கட்டளையிடுகிறான், எனக்கு கட்டளையிடப்பட்டுள்ளது என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள். மார்க்கத்தை அல்லாஹுக்கு கலப்பற்றதானதாக ஆக்கி வணங்குமாறு நான் ஏவப்பட்டுள்ளேன். அப்ப வணக்கம் என்பது தெளிவான முறையில் அமைய வேண்டும் என்று நபி அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கின்றார். எனவே இந்த இது போன்ற கட்டளைகள், இது போன்ற ஏவல்கள் நமக்கு எதனை கூறுகிறது என்றால், வணக்கம் என்று வந்துவிட்டால் அதிலே சமரசம் என்பது கிடையாது. அந்த வணக்கம் என்பது யாருக்கு இருக்க வேண்டும்? அல்லாஹுக்கு மாத்திரம் இருக்க வேண்டும் என்பதை இதனூடாக நாம் தெரிந்து கொள்ளலாம். இன்னும் ஒரு வசனத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகின்ற போது, ஃபமன் கான யர்ஜூ லிகாஅ ரப்பிஹி, யார் தனது ரப்பை சந்திக்க வேண்டும் என்று ஆவல் கொள்கிறார்களோ, அவாவுடன் இருக்கிறார்களோ, ஃபல்யஅமல் அமலன் சாலிஹா, அவர்கள் நல்லறங்கள் செய்யட்டும், சாலிஹான அமல்கள் செய்யட்டும். வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா, வணக்கத்திலே யாரையும் ரப்புக்கு இணை வைத்து விட வேண்டாம் என்று அல்லாஹ் கட்டளை எடுக்கிறார். எனவே வணக்கங்களை பொறுத்தவரையிலே இணை வைத்தல் என்பதும் இஹ்லாஸ், மன தூய்மைக்கு மாற்றமானது. என்ன? பிறர் பார்க்க வேண்டும் என்ற பிரபல்யத்துக்காக வேண்டியும் அமைந்து விடக்கூடாது. எனவே வணக்கம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் இரண்டு நிபந்தனை. ஒன்று இஹ்லாஸ், மன தூய்மை இருக்க வேண்டும். இரண்டாவது நபி அவர்கள் காட்டிய முறைப்படி அமைந்திருக்க வேண்டும். அதுதான் ரியாவுக்கு மாற்றம்.
அதாவது நபி அவர்கள் பிறருக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக வணக்கங்களை அமைத்துக் கொண்டார்களா? இல்லை. எனவே இஹ்லாசுடன் நபி அவர்கள் காட்டிய அந்த முறைப்படி அந்த வணக்கங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும். எப்போது இந்த வணக்கங்கள் மன தூய்மையற்றதாக இறை பொருத்தத்தை நாடாததாக இருக்கிறதோ அந்த வணக்கங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. செய்யப்படக்கூடிய வணக்கம் இஹ்லாஸ் மன தூய்மையுடன் இருக்க வேண்டும். இரண்டாவது, அதாவது இறை பொருத்தம் என்று வரும்போது நபி அவர்கள் காட்டிய வழி இறை பொருத்தத்தை எதிர்பார்த்துத்தான் வணக்கங்கள் அமைய வேண்டும். எனவே ஒவ்வொரு முஃமினும் ஒவ்வொரு முஸ்லிமும் இந்த விடயத்திலே கவனமாக கரிசனை காட்ட வேண்டும். ஏனென்றால் பல லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்து சிரமப்பட்டு நாட்டை விட்டு குடும்பத்தை விட்டு பயணத்தை மேற்கொண்டு வருகின்ற போது நமக்கு பின்னால் நமது எண்ணங்களையும் செயல்களையும் பாழாக்குவதற்கு யார் இருப்பான்? ஷைத்தான் பின்னால் இருந்து கொண்டே இருப்பான். எனவே ஆரம்பத்துல பேசிக் அடிப்படையில் இதை நாம அமைச்சுக்கொள்ளணும். அது ஹஜ்ஜிக்கு வாரவங்களாக இருந்தாலும் சரி, நம்ம இங்க இருக்கிறவங்களா இருந்தாலும், யாரா இருந்த வணக்கம் என்றால் யாருக்கு இருக்கணும்? அல்லாஹ். இரண்டாவது, அந்த வணக்கம் நபி அவர்கள் எப்படி காட்டினார்களோ அந்த முறையில் அமைய வேண்டும். அந்த வகையிலே குறிப்பாக மதீனா என்று வரும்போது, மக்கா என்று வரும்போது ஹஜ், உம்ரா, மஸ்ஜித் நபவியை தரிசிக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பம், இது ஒரு மிக பெருமதியான ஒரு சந்தர்ப்பம் தானே. மக்காவுக்கு வாரம் ஹஜ்ஜிக்கு வருவாங்க, மதீனாவுக்கு வாரம் எங்க வருவாங்க? மஸ்ஜித் நபி. மதீனாவுக்கு வாரம் என்றாலும் எங்க வருவாங்க? அங்கதான் வரணும். வேற எங்க வாரண்டா வணக்கத்துக்கு வரையில. அப்ப மஸ்ஜித் நபவி. எனவே இது போன்ற அருமையான சந்தர்ப்பங்களை நாம் அந்த மன தூய்மையற்ற இறை பொருத்தத்துக்கு மாற்றமாக அமைத்துக் கொள்வோமாக இருந்தால் அது எல்லாம் செல்லா காசாக மாறிவிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். செல்லா காசாக மாறிவிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே இந்த இஹ்லாசும் நபி அவர்களுடைய அந்த வழிகாட்டலும் என்பது எல்லா வணக்கத்திலும் அமைய வேண்டும். இது தவறப்படுகின்ற போதோ அது செல்லா காசாக மாறிவிடும். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை பற்றி கூறும்போது கூறினார்கள், மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். அதாவது யார் நாம் காட்டாத ஒன்றை செயலாக செயல்படுத்துகிறார்களோ அது மர்தூத், ரிஜெக்ட். அப்படின்னா என்ன? நிராகரிக்கப்பட்டது. வணக்கம் என்ற போர்வையில் எத்தனை சிரமங்கள் செலவுகள் செய்தாலும் அல்லாஹ்விடத்தில் அது என்ன? ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பதை நபி அவர்கள் தெளிவாக கூறியிருக்கிறார். எனவே யார் இந்த மன தூய்மையை ஏற்படுத்திக் கொள்கிறார்களோ அது அல்லாஹுடைய கலாமாகிய குர்ஆனும் நபியுடைய அந்த வழிகாட்டலும் இரண்டும் ஒன்றே சேர்ந்ததாக இருக்கும். அந்த வணக்கம் அது எந்த வணக்கமாக இருந்தாலும் குர்ஆனில் வழிகாட்டல் இருக்கும், நபி அவர்களுடைய செயல்முறை இருக்கும். இது ரெண்டும் இருந்தால்தான் அந்த வணக்கம் ஏற்றுக்கொள்ளப்படும். எனவே அந்த வணக்கம் சிறிய வணக்கம், பெரிய வணக்கம், ஹஜ், சதகா, தர்மம் எதுவாக இருந்தாலும் இது அமைய பெற வேண்டும். இது இழக்கப்படுகின்ற போது எந்த பயனும் இல்லாமல் போய் நல்லா பாதுகாக்க வேண்டும். எனவே யார் இந்த இஹ்லாசுடன் செயல்களை அமைத்துக் கொள்கிறார்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை உலகிலும் மறுமையிலும் சந்தோஷமானவர்களா ஆக்கி வைப்பான். உதாரணமாக ஒரு சின்னோரு அமல் செய்யறாரு, ஆனா அவரோட நோக்கம் என்ன? அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளணும். இது நபி அவர்கள் காட்டி தந்த வணக்கம் என்ற நிலை இருந்தால் கட்டாயமாக இம்மையிலும் மறுமையிலும் என்ன கிடைக்கும்? சந்தோஷமான வாழ்வு கிடைக்கும். அவர்கள் சுவர்க்கத்துக்குரியவர்களாக மாறுவார்கள். அல் குர்ஆன் கூறுகிறது, மன் அமில சாலிஹன் மின் தக்கரின் அவ் உன்ஸா வஹுவ முஃமின். அதாவது ஒரு ஆணோ பெண்ணோ முஃமினாக இருக்கின்ற நிலையில் சாலிஹான வணக்கங்கள் செய்கிறார்களோ ஃபலனுஹ்யியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா. அவர்களை நாம் மனமான வாழ்வாக வாழ வைப்போம். வலனஜிஸியன்னஹும் அஜ்ரஹும் பிஅஹ்ஸனி மா கானூ யஅமலூன். நல்ல சந்தோஷமான வாழ்வை கொடுப்போம். அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு நிரப்பமான அழகான கூலிகளை கொடுப்போம் என்று அல்லாஹ் வாக்களிக்கிறார். யாருக்கு? செயல்கள் மன தூய்மையாக இருக்க வேண்டும். அந்த செயல் நபி அவர்களுடைய வழிகாட்டலுக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். இதனை நாம ஆழமாக உறுதியாக நம்முடைய மனசுல பதிஞ்சு கொள்ளணும். இந்த வகுப்புக்கு வருகின்ற போதும் சரி, பேசக்கூடிய நானும் சரி,
செய்யக்கூடிய எதுவாக இருந்தாலும் இது இல்லாத போதும் நமது சிரமங்கள் எல்லாம் செல்லாக்காது. உதாரணம், நீங்க எல்லாம் வீட்டுல இருக்கலாமா, சும்மா வந்தீங்களா? இங்க ஏதோ ஒரு தியாகத்தோட வந்திருக்கிறீங்க இல்லையா? அல்லாஹ் தாலா நிரப்பமான கூலியை தரணும். அந்த தியாகம் பெருமதி உள்ளதாக அமைய வேண்டும் என்றால் இது ரெண்டையும் நாம் பார்த்துக்கணும். எது ரெண்டும்? மன தூய்மை, நபி அவர்களுடைய வழிகாட்டு. இரண்டாவதாக, அந்த நபி அவர்களுடைய வழிகாட்டல் என்பது இறை பொருத்தத்துக்கு மாற்றமாக இருப்பது என்பதுதான் ரியா. ரியாண்டன முகஸ்துதிக்காக செய்வது அல்லது பிறருக்கு காண்பிப்பதற்காக செய்வது. உதாரணமாக, நான் பெரிய பேச்சாளர் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக, அல்லது நான் நன்மைகளிலே அதிகமாக ஈடுபடுகின்றேன் என்பதற்காக ஒரு செயலை அமைத்துக் கொண்டால் அது சில வேளை கிடைக்கலாம், சில வேளை கிடைக்காமலும் போகலாம். ஆனால் அல்லாஹ்வுக்காக என்று செய்கின்ற போது அது என்ன வரும்? நிச்சயமாக கிடைக்கும். எனவே இந்த இரண்டாவது தவிர்க்கப்பட வேண்டிய செய்திதான் பிறருக்கு காண்பிப்பதற்காக செய்வது. அதுக்கு முகஸ்துதி என்ன சொல்றது? தமிழ்ல வார்த்தை சரிதானா? பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காக செய்வது. அதுக்கு தெளிவாக எப்படி வரைவிலக்கணம் சொல்றாங்கன்னா, ஒரு மனிதர் ஒரு வணக்கத்தை செய்யறாரு, ஆனா அந்த வணக்கத்தை இன்னொரு ஆள் பார்த்து கொண்டிருக்கிறார் என்னும் போது அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அழகாக செய்யறது, கொஞ்சம் மெருகூட்டி செய்யறது. நான் தொழுது கொண்டிருக்கிறேன், என்னை யாரோ பார்த்து கொண்டிருக்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் அழகா செய்யறதுக்கு உட்படுறது. இது மாதிரி எல்லா வணக்கமும் இதுதான் அந்த ரியா, அதாவது முகஸ்தி அல்லது மக்களுக்கு காண்பிப்பதற்காக செய்வது. எனவே இவ்வாறாக செய்யப்படுகின்ற போது அல்லாஹ் பாதுகாக்கணும். இது வணக்கத்துல தானே வருவது. என்ன வகையிலும் செய்வோம், நாம விளையாடுவோம், நிறைய செயற்பாடுகள் இருக்கும். ஆனா இந்த ரியா என்கிறது எங்க தெரியுமா சேரும்? ஷைத்தான் எதுல தெரியுமா கொண்டு சேர்ப்பான்? நாம கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய வணக்கத்தின் மூலமாக இறை பொருத்தம் கிடைக்க வேண்டும், சுவர்க்கம் கிடைக்க வேண்டும் என்று செய்யக்கூடிய வணக்கத்தில தான் ஷைத்தான் நுழைஞ்சிருவான். அல்லாஹ் பாதுகாக்கணும். எனவே இது நபி அவர்கள் கூறுகிறார்கள், தஜ்ஜாலுடைய அந்த ஃபித்னாவை விட பெரிய குழப்பம், தஜ்ஜாலுடைய ஃபித்னாவை விட குழப்பம் சொல்றாங்க. இது என்ன? நான் தொழுவுறன், கொஞ்சம் அழகாக்கி தொழுவுறேன், இவ்வளவுதான். இதுல என்ன இருக்குதா? ஆனா அதுதான் ரொம்ப டேஞ்சர் சொல்றாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். வேண்டாம், நம்ம இவ்வளவுதான் சிரமப்பட்டு என்ன செய்தாலும் என்ன கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காது. எனவே இந்த தஜ்ஜாலுடைய ஃபித்னாவை விட கடுமையான ஆபத்துக்களை கொண்ட விடயம் தான் இது. நபியவர்கள் கூறுகிறார்கள், உங்களுக்கு நான் ரொம்ப பயப்படக்கூடிய ஒரு விடயத்தை அறிவித்து தரட்டுமா? உங்களுக்கு நடந்துவிடக் கூடாதே என்று பயப்படக்கூடிய ஒரு விடயத்தை அறிவித்து தரட்டுமா என்று கேட்டுவிட்டு கூறுகிறார்கள், தஜ்ஜாலுடைய ஃபித்னாவை விட ரொம்ப ஆபத்தானது, அதை விட நான் பயப்படுறேன். அப்ப சஹாபாக்கள் ஆம் சொல்லித்தாருங்கள் என்று கேட்ட போது கூறினார்கள், அஷ்ஷிர்குல் ஹஃபி, அதாவது மறைமுகமான இணை வைப்பு. நாம் ஏற்கனவே ஷிர்குடைய பாடத்துல படிச்சிருக்கிறோம் இல்லையா? ஷிர்குல் ஹஃபின்னா மறைமுகமான இணை வைப்பு. அது இணை வைக்கிறாரா என்பது தெரியாது. மறைமுகம் உண்டு போது என்ன விளக்கம்? என்ன? மறைஞ்சிருக்கும், ஒளிஞ்சிருக்கும். அதுதான் ஒரு மனிதர் தொழுவாரு, ஆனா அவருடைய தொழுகை அழகாக்குவார் என்னத்துக்கு சொன்னா மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக. உதாரணம் இப்ப எடுத்துக்கொள்ளலாம், நான் பேசிக் கொண்டிருக்கிறேன், போட்டோ நல்லா எடுக்கணும் என்கிறதுக்காக எனது எண்ணங்கள் அமைஞ்சிட்டா எல்லாம் பாதுகாக்கணும். அதை என்ன செஞ்சிடும்? எண்ணங்கள் மாறுமா இல்லையா? எனவே எண்ணங்கள் சிதறண்டு விடக்கூடாது, எல்லாம் பாதுகாக்கணும். நம்ம எல்லாம் பித்னாவுக்கு உட்பட்ட விடயத்தில் தான் இந்த வணக்கங்கள் அமையும். ஆனா நாம உறுதியாக அல்லாஹுக்காக செய்வோமாக இருந்தால் நம்மை யார் புகழ்ந்தாலும் என்ன, நம்மை யார் கணக்கெடுத்தாலும் என்ன என்ற எண்ணம் நமக்கு வராது. எனவே இதை ஆழமாக பதித்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக மக்கா மதீனாண்டு வரும்போது டிரெக்டா நமக்கு வார வணக்கம் என்ன? நேரடியா மக்கா மதீனாண்டில் என்ன வணக்கம் வரும்? ஹஜ். இல்ல மக்காவுக்கு வர்றது ஹஜ் உம்ரா தானே. அப்ப ஹஜ் உம்ரா என்பது ஒரு சிறப்பான வணக்கம். அப்ப அந்த வணக்கத்தை பாலாக்குறதுக்கு ஷைத்தான் வீசா எடுத்து டிக்கெட் எடுத்து வரங்காட்டி நீங்க கை கட்டி பார்த்து கொண்டிருப்பாரு வெல்கம் பண்றதுக்கு. என்னத்துக்கு? அவன் நல்லா வரவேற்று வழி அனுப்புறதுக்கா? நல்லா வரவேற்று வழி கெடுக்கிறதுக்கு. அதனாலதான் ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா உண்மையிலே நான் எல்லாருக்கும் தான் இந்த பிரச்சனை வரும் இல்லையா? ஹஜ் உம்ராக்கு வரும்போதுதான் ஷைத்தான் ரொம்ப ரெடியா இருப்பான். என்னத்துக்கு? செங்கம்பல வரவேற்பு கொடுத்து போகும்போது என்ன செய்வான்? போய் படுகொலியில விழுங்குன்னு தள்ளி விட்டுருவான். அப்ப எனவே இந்த இஹ்லாஸும்
மன தூய்மையும் பக்குவமாக அமைய வேண்டும். எனவே இந்த ஹஜ் என்பது அல்லாஹுக்காக அமைத்துக் கொள்ள வேண்டும். அதிலே யாருடைய பட்டம் புகழ் ஹாஜி அல்ஹாஜ் வேற என்ன ஹாஜியானி, ஆனா மக்கள் சொல்லுவாங்க, ஆனா செய்யக்கூடியவருக்கு என்ன இருக்கணும், அந்த எண்ணம் வந்துடக்கூடாது. உதாரணம் நீங்க சொல்லுதா தொழுகையாளர்கள் தான் சொல்லுவாங்க, அதை நாம தடுக்க இயலாது. ஆனா நான் சொல்லுவது அவருக்கு காட்ட வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு வந்துடக்கூடாது. இதுதான் அப்ப ஹஜ் உம்ரால வந்து முக்கியமான ஒரு செய்தி. ஏன்னா நம்ம இது பூரா ஹஜ் உம்ரா மதீனா தானே படிக்க போறோம். ஆரம்பமாக ஒரு பேசிக்கா ஒரு ஆழமான பதிச்சு கொள்வோம் இதை. அடுத்ததாக யார் பிறருக்காக காட்டப்பட வேண்டும் என்பதற்காக எந்த வணக்கம் செஞ்சாலும் அதுக்கு கூலி கிடையாது. கூலி யார்கிட்ட கிடைக்கும்? யார்கிட்ட காட்டுறாங்களோ அவங்கள்ட்ட கிடைக்கும். சில வேளை கிடைக்காது, சில வேளை கிடைக்கும். சொல்லுவாங்க மாஷா அல்லாஹ் ஹெல்ப் பண்றவரு, மாஷா அல்லாஹ் தான தர்மம் வழங்குறது கிடைக்கும். சில வேளை கிடைக்காது, அவங்களே என்ன செஞ்சிருவாங்க, மக்கள் வேற கணக்கு போட்டுருவாங்க. ஆனா அல்லாஹுக்காக செஞ்சா நிச்சயம் அல்லாஹ்ட்ட கிடைக்கும். மனிதர்கள்ட்டையும் அல்லாஹ் ஏற்படுத்துவான். அந்த பாசத்தை கௌரவத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவான். நபி அவர்கள் கூறினார்கள், அதாவது நான் அல்லாஹ் தாலா ஹதீஸுல் குதுஸில கூறக்கூடிய ஒரு செய்தி, அன அக்ன ஷுரகாய அனி ஷிர்க், அதாவது இணை வைக்கக்கூடிய அந்த விடயத்தை விட்டு நான் தேவையற்றவன். எனக்கு யாரும் வந்து பார்ட்னர் வந்து என்ன செய்ய தேவையில்ல, ஒன்னும் தேவையில்லை. அல்லாஹ் சொல்றேன், எனக்கு அந்த ஷிர்க் ஃப்ரெண்ட்ஷிப் பார்ட்னர்ஷிப் ஒன்றும் கிடையாது. யாரு என்னுடன் அதாவது எனக்காக செய்யக்கூடிய வணக்கத்துடன் இன்னொருவரையும் சேர்த்துக் கொள்கிறார்களோ அந்த வணக்கத்தை ஷிர்க்கை நான் விட்டுடுவேன். எனக்கு மட்டும் செய்தால் அதை ஏற்றுக்கொள்வேன். எனக்காக செய்யக்கூடிய வணக்கத்துடன் இன்னொன்றை சேர்த்துக் கொண்டால் அது எனக்கு தேவையும் கிடையாது, அதை நான் என்ன செஞ்சிடுவேன், ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவ்வாறு செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் நரகத்தை கடமையாக்கி வைத்திருக்கிறார். அல்லாஹ் பாதுகாக்கணும். இவ்வாறு பிறருக்காக காட்டப்படும் போது என்ன வரும், என்ன கிடைக்கும், நரகம் கிடைக்கும். நாம அராய்த்தல் சூறால் ஓதுறோம் இல்லையா, என்ன ஓதுறோம், ஓதுங்க. அராய்த்தல்லது யுக்கதிபு பித்தி பதாலிக்கல்லது யதுல் யதி ஃபவைலுல் லில் முஸல்லி, தொழுகையாளிக்கு கேடாம். யாரு? அடுத்தது அல்லதீனஹும் அன் ஸலாத்தின் சாஹூன், அதாவது தொழுகையில மறந்த நிலையில் பொடுபோக்கா இருக்கிறவங்க. இரண்டாவது வல்லதீனஹும் யுராஊன், இதுதான் அந்த விஷயம். மற்றவங்களுக்கு காட்டப்பட வேண்டும் என்பதற்காக சரி அதான் பாதுகாக்கணும். கேடு என்று சொல்றாங்க. ஆனா யாருக்கு கேடுன்னு சொல்றாங்கன்னா தொழுகையாளிக்கு இல்லையா. ஒரு வணக்கத்தை முன்வைச்சு சொல்லணும், எவ்வளவு நாம அஞ்சு கொள்ளணும், பயப்படணும். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் அந்த இஹ்லாஸையும் மனத்தையும் எல்லாம் தரணும். ஏன்னா நாம் எல்லாரும் சோதனைப்படுத்தப்படக்கூடியவங்க இல்லையா, அல்லாஹ் பாதுகாக்கணும். எனவே அவ்வாறு செய்தால் நரகம்தான் அவருக்கு சன்மானம். இந்த ரியா, இந்த பிறருக்கு காண்பிப்பதற்காக செய்யக்கூடிய இதுல இருந்து விடுபடுறதுக்கான வழி என்ன ட்ரீட்மெண்ட், என்ன ட்ரீட்மெண்ட்? முதலாவது, யா அல்லாஹ் நான் செய்யக்கூடிய வணக்கத்தை உனக்காக செய்வதற்கு நீ அருள் புரிவாயாக. அல்லாஹ்வுக்கு துஆ கேட்கணும். என்ன கேட்கணும் துஆ? யா அல்லாஹ் இந்த வணக்கத்தை நான் உனக்காகத்தான் செய்யறேன், உனக்காகவே செய்யறதுக்கு நீ எனக்கு அருள் புரிவாயா அல்லாஹ்ட்ட கேட்கணும். உதாரணம், அல்லாஹ் நமக்கு ஒரு பேச்சு திறனை தந்திருக்கிறான், அல்லது தர்மம் செய்யக்கூடியது தந்திருக்கிறான், அல்லது செல்வாக்க தந்திருக்கிறான். யா அல்லாஹ் இதை வந்து உனக்காக செய்யறதுக்கு நீ அருள் புரி. நாம அப்படி கேட்கணும். ஏன்னா சில வேலை நாம நிறைய சிரமப்படுவோம் இல்லையா, ஏதோ ஒரு வேலை, சின்ன வேலையா இருக்கலாம், பெரிய வேலையா இருக்கலாம். இப்ப ஹஜ்ஜுக்கு வராண்ட உண்மையில லட்சக்கணக்கான காசு இல்லையா, இவ்வளவு செலவழிச்சு வந்து கடைசிக்கு ஒன்றும் இல்லாம ஜீரோவா போனா எவ்வளவு நஷ்டம். அது போல நஷ்டம் இருக்குமா? இல்லைன்னா அப்ப அல்லாட்ட வரும்போது கேட்கணும், யாரெல்லாம் இஹ்லாஸ தந்துரு. அப்ப நம்ம இந்த வகுப்புல நம்ம ஆரம்பத்தில் எனக்கும் சேர்த்து சொல்றேன், கேட்டுக்கொள்ளும். யாரெல்லாம் நான் செய்யக்கூடிய வகுப்பாக இருக்கலாம், இன்னொரு நல்லறங்களா இருக்கலாம். யாரெல்லாம் இது உனக்காக செய்யறதுக்கான நல்ல மனப்பக்குவத்தை எங்களுக்கு தந்துரு. நாம் எல்லாரும் கேட்டுக்கொள்வோம். இது அதுக்கு கேட்கணும். இரண்டாவது, நாம எதை செஞ்சாலும் அல்லாஹ்வுடைய வல்லமையை நினைவு கூறணும். உதாரணமா நான் பேசுறேன் என்று சொன்னா எனக்கு இந்த வலிமையை தந்தது, இந்த ஆற்றலை தந்தது யாரு? என்னை விட பேசுறவங்களே இருக்கிறாங்க. அல்லாஹ் எனக்கு இதை சந்தை தந்துக்கிறான். உதாரணம் உங்களை வச்சுக்கொள்ள, கிளாஸுக்கு வந்துருக்கீங்க, எத்தனை பேர் இருக்கிறாங்க, இங்க வரக்கூடிய பாக்கியத்தை தந்தது யாரு? இதை நாம நினைக்கணும். எத்தனை பேர் நம்ம ரூம்ல பக்கத்துல இருக்கும் போதும் நம்ம வண்டி ஏறி வகுப்புக்கு வர மின்னத்துக்கு ஒரு மார்க்கம் சம்பந்தமான விஷயத்தை தெரிஞ்சுட்டு போறதுக்கு இல்லையா. அப்ப அதை நினைச்சோம்னா அல்லாஹ் எனக்கு அருள் புரிய நினைக்கணும். அப்ப அந்த மத்த எண்ணம் போயிடும். அடுத்ததாக நாம என்னதான் செஞ்சாலும்
பலகீனர்கள் என்பதை நினைச்சு கொள்ளணும். எனக்கு நல்லா பேசலும், எனக்கு ஆற்றல் இருக்குது, வலிமை இருக்குது, காசு இருக்குது, நினைச்சத்தை செய்வனுங்கிற அந்த தாம்பீகம், அதாவது பெருமையை வந்துடக்கூடாது. கர்வம் எப்பவும் நாம் பாரு என்ன முயற்சி செய்தாலும் நான் பலகீனன், அல்லாட உதவியை கொண்டுதான் ஆகும்ங்கிற எண்ணம் வருமாக இருந்தா மற்றவங்களுக்கு காட்டணுமைங்கிறது வராது. அவரு என்னதான் பெரிய வணக்கங்க செஞ்சாலும் என்ன வராது, அவர் செஞ்சு கொண்டே இருப்பார். மக்கள் புகழ்ந்தாலும் சரி, மக்கள் பேசினாலும் சரி, பேசாட்டி அவரை நல்லறங்கள் என்ன செய்யும், அத நாம பார்க்கணும். சில நல்ல செயல்கள் செய்யக்கூடியவங்க செஞ்சு கொண்டே இருப்பாங்க. ஆனா அவளை யாரும் கணக்கெடுக்க மாட்டான். அவர் சும்மா பரதேசி மாதிரி இருப்பான். இருக்கலாம் இல்லையா? அப்ப அந்த எண்ணம் நம்ம எல்லாருக்கும் வந்துடும். அடுத்ததாக ஒரு விஷயம் தெரிஞ்சு கொள்ளணும். மனிதர்கள் உங்களுக்கு அல்லாஹ் ஏற்படுத்திய விடயங்களை தவிர எந்த நன்மையை செஞ்சிடலாம். நமக்கு ஏதாவது பிரயோஜனம் பயன்பாடு வருமா இருந்தால் என்னவா இருக்கும்? அல்லாஹ்வின் புறத்தில் இருந்துதான் இருக்கு. எனவே நாம செய்யக்கூடிய சின்ன சின்ன வணக்கங்களை சீக்கிரட்டா வச்சுக்கொள்வோம், ரகசியமா வச்சுக்கொள்வோம். அல்லாஹ்க்கு மட்டும் ஒரு ஒரு ரியாலா அல்லது ஒரு தண்ணி போத்தலா அல்லது ஒரு ஆளுக்கு நல்ல ஒரு அறிவுரையா சீக்கிரட்டா வச்சுக்கொள்வோம். வச்சுக்கொண்டோம்னா அது என்ன கிடைக்கும்? அது மலை போன்று இருக்குமா. அதுக்குதான் சொல்லுவாங்க இல்லையா, அந்த தர்மத்தை பத்தி சொல்லும் போது, இந்த உபது மலை மாதிரி நீங்க தர்மம் செஞ்சாலும் சஹாபாக்களுடைய சுற்று போல தர்மத்துக்கு ஈடாகன்னு சொல்லுவாங்க இல்லையா. அது என்னது? அவனுடைய அந்த இஹ்லாஸு வலிமை, இஹ்லாசுடைய வலிமை. எனவே நமது செயல்பாடுகளையும் நமது எண்ணங்களையும் இந்த ரெண்டுக்கும் அமைவாக அமைச்சுக் கொள்வோம். முதலாவது என்ன? இஹ்லாஸ், மன தூய்மை எல்லா விஷயத்திலையும். இரண்டாவது நபி அவர்களுடைய வழிமுறை. அதுதான் நபி அவர்களுடைய வழிமுறை இருந்தா பிறருக்கு காட்டுறதுக்காக நினைக்க மாட்டோம். நபியுடைய வழிமுறை இருந்தா இறை பொருத்தத்துக்கு மாற்றமா இருக்காது. எல்லாம் என்னவா இருக்கும்? இறை பொருத்தத்துக்கு உட்பட்டதா இருக்கும். எனவே இந்த வருடத்திலே மாநபியும் மரிசுல் ஈமானும் என்ற தலைப்பிலே இன்ஷா அல்லாஹ் மதீனாவும் அந்த மதீனத்து நபியையும் பற்றிய வரலாறுகளுடன் நபிக்கு உதவியாக இருந்த அந்த தோழர்களுடைய வரலாறுகளை இன்ஷா அல்லாஹ் முடியுமான அளவுக்கு இந்த வருடத்திலே படிப்பதற்கு முயற்சிப்போம். வல்லவன் அல்லாஹ் நாம் பயணிக்கக்கூடிய இந்த பயணத்தை அவனுக்கு பொருத்தமானதாகவும் நபி அவர்களுடைய வழிகாட்டில் உட்பட்டதாகவும் அமைத்து தருவானாக என்ற பிரார்த்தனையோடு இன்றைய வகுப்பை நாம் நிறைவு செய்வோம். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த